அபி ரொம்ப தேங்க்ஸ்னு ராகவுக்கு துண்ணூற நெத்தியில வச்சு விடுறாங்க. ராகவ் கேக்குறாரு, இப்ப எல்லாம் நிக்நேம் சொல்லி என்ன நீ கூப்பிடுறதே இல்லையே அபி? அபி மறந்துட்டியா என்ன? மறக்கல்லாம் இல்ல ராகவ், அந்த உரிமைய நான் இழந்துட்டேன். என்ன அபி சொல்ற? ராகவ், பட்ட பேரு வச்சு கூப்பிடுறது ஒண்ணு உரிமையில நடக்கும், இல்ல கோவத்துல நடக்கும். எனக்கு நீங்க தாலி கட்டினீங்க, அந்த உரிமையில தான் நான் உங்களை கூப்பிட்டேன். நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடும்போது கூட அத ரசிச்சுதான் செஞ்சேன். ஆனா உங்களுக்கு நான் எப்ப துரோகியா தெரிய ஆரம்பிச்சேனோ அப்பவே அந்த உரிமை என்னை விட்டு போயிருச்சு ராகவ். அதனாலதான் ராகவ் உங்களை அப்படி கூப்பிடுறத நான் நிறுத்திட்டேன். சொல்லிட்டு அபி திரும்பி படுத்துக்கிறாங்க. ராகவ் அபியவே பார்த்துட்டு தூங்கிடுறாரு. மனோகர் சொல்றாரு, இந்த புது வருஷத்துல நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுமா? எல்லாரும் பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அஞ்சலி சொல்றாங்க, என்ன ராகவ், நேத்து ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போய் அபிய சர்ப்ரைஸ் பண்ணிருக்க போல இருக்கு. இப்பதான் வார்டன் கால் பண்ணி சொன்னாங்க. ராகவ் சொல்றாரு, ஆமாக்கா, திடீர்னு தோணுச்சு. அஞ்சலி கேக்குறாங்க கிருஷ்ணா கிட்ட, என்னங்க அமைதியா இருக்கீங்க? அதுக்கு கிருஷ்ணா கத்துறாரு அஞ்சலிய பார்த்து. எல்லாரும் கோபமாயிடுறாங்க. கிருஷ்ணாவுக்கும் ஆகாஷுக்கும் சண்டை வந்துடுது. பாட்டி எல்லாரையும் சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க. இப்ப கிருஷ்ணாவுக்கு தலை ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. அஞ்சலி பதறாங்க. கிருஷ்ணா சொல்றாரு, சாரி அஞ்சலி, ஒரு மாதிரி தலை வலிச்சதுனால அப்படி பேசிட்டேன். மனோகர் ஆகாஷ திட்டுறாரு. மாப்பிள்ள கிட்ட சாரி கேட்க சொல்றாரு. ஆகாஷ் சொல்றாரு அஞ்சலி கிட்ட, கோவமா பேசுனால எமோஷனா பேசிட்டேன்க்கா, சாரிக்கா. அஞ்சலியும் பதிலுக்கு பேசுறாங்க. அப்ப ராகவ் சொல்றாரு, பேச்ச வளர்க்க வேணாம், எல்லாரும் அமைதியா இருங்கன்னு சொல்றாங்க. ஆகாஷ் அஞ்சலிய கட்டி பிடிக்கிறாரு. அஞ்சலி சொல்றாங்க, இனிமேட்டு இந்த மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. சரின்னு ஆகாஷ் சொல்றாரு. கிருஷ்ணாவையும் ஆகாஷ் கட்டி பிடிக்கிறாரு. ஆகாஷ் மனசுல நினைக்கிறாரு, அக்காவுக்கு குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் நான் யாருன்னு நீ தெரிஞ்சுப்ப அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு. பாட்டி எல்லாரையும் சாப்பிடுவாங்கன்னு கூப்பிடுறாங்க. சுந்தரி சொல்றாங்க கிருஷ்ணா கிட்ட, மத்தவங்கள பிபி ஏத்தி டென்ஷன் ஆக்கி பார்க்கணும்னு நினைச்சா நீ டென்ஷன் ஆயிருவ கிருஷ்ணா, பாத்துக்க. அம்மாத்த கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன். சுந்தரி சொல்றாங்க, பொறுமையா இருந்தாதான் பழி வாங்க முடியும். சரியத்த. பி வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கிருஷ்ணா வண்டியில வந்து இறங்குறாரு. என்ன பி, என்னாச்சு? வண்டி ஏதாவது ரிப்பேரா? இங்க நிக்கிறீங்க? பி சொல்றாங்க, கிருஷ்ணா உங்ககிட்ட பேசணும், அதுக்காண்டிதான் வெயிட் பண்றேன். சொல்லுங்க அபி. என்ன கிருஷ்ணா, நான் ராகவோட பேசுறப்ப எல்லாம் முறைச்சு என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? விஷயம், நீங்க பழசெல்லாம் மறந்துட்டீங்கிறத என்னால நம்ப முடியல. ரெண்டாவது விஷயம், நான் ராகவ் கூட எல்லாம் பேசும்போது நீங்க என்ன அப்படி பாக்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. மூணாவது விஷயம், ஆகாஷையும் ராகவையும் தூண்டி விட்டு அஞ்சலி அக்காவை பிரிக்க நினைக்கிறது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப தப்பா இருக்கு. நாலாவது விஷயம், அஞ்சலி அக்காவுக்கும் அவங்க குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் உங்களால வரவே கூடாது. வரவும் நான் விட மாட்டேன். கிருஷ்ணா சொல்றாரு, வேற என்னமாச்சு குற்றச்சாட்டு இருக்கா அபி? அஞ்சலி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீங்களும் ராகவும் அடிக்கடி சண்டை போடுறீங்கன்னு. அதனாலதான் உங்க மேல எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னரே வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் என்னமோ சொன்னீங்களே, ராகவையும் ஆகாஷையும் அஞ்சலிக்கு எதிரா மாத்துறேன்னு, அதுல எனக்கு என்ன யூஸ் இருக்க போகுது அபி? அஞ்சலி என்னோட ஒய்ஃப். உங்களுக்கு என்னைக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு நானும் அஞ்சலியும் காத்துக்கிட்டு இருக்கோம். அஞ்சலிக்கு என்னால என்ன ஆபத்து வரப்போகுது சொல்லுங்க அபி. நான் பழசெல்லாம் மறந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அஞ்சலி கிட்ட நடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன வந்துச்சு? ஏன் அபி இந்த மாதிரி யோசிக்கிறீங்க? எனக்கு அப்படிதான் தோணுது அபி, அது உங்க பிரம்மையா இருக்கும். அப்புறம் அன்னைக்கு கூட அந்த ரவுடிய கிட்ட இருந்து காப்பாத்த நான் தான் ஓடி வந்தேன். கூட அன்னைக்கு உருக்கமா என்னைய தப்பா நினைச்சு ஏதோ ஃபீல் பண்ணி பேசுனீங்களே அபி. இப்ப என்னடானா என்னையே கார்னர் பண்ற மாதிரி நீங்க பேசுறீங்க அபி. உங்களை சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியல அபி. அப்படியா கிருஷ்ணா? யாரு சொல்றதுல உண்மை இருக்குன்னு சீக்கிரத்திலேயே எல்லாருக்கும் புரியும். நான் ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க கிருஷ்ணா. அஞ்சலி அக்காவுக்கும் அவங்க குழந்தைக்கும் ஆபத்து ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்க வேற அபிய பார்க்க வேண்டியதா இருக்கும். சொல்லிட்டு அபி வண்டியை எடுத்துட்டு போறாங்க. கிருஷ்ணா அவருக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு, அபி என்னையே எதிர்த்து நிக்க துணிஞ்சிட்டியா அபி? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ என்னைய நான் காப்பாத்திக்கணும்னா, இந்த கூட்டத்துல இருந்து உன்னை நிரந்தரமா பிரிக்கணும்னா
எனக்கு பெருசா வேற என்னமாச்சும் பிரச்சனையை கொடுக்கணும் அபி. இப்பதான் நீ டைவர்ட் ஆவ. குடுக்குறேன் அபி, உனக்கு பிரச்சனைய குடுக்குறேன். ஆகாஷ் லேப்டாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அனு ஆகாஷ பார்த்து அழுகுறாங்க. என்ன ஆச்சுன்னு ஆகாஷ் கேக்குறாரு. எங்க இப்ப எல்லாம் சில விஷயம் எனக்கு செஞ்ச மாதிரியே தோணுது, ஆனா அத நான் செய்யல. சில விஷயம் செய்யாத மாதிரி தோணுது, ஆனா நான் அத செஞ்சிருக்கேன். என்ன அனு சொல்ற? ஆமா ஆகாஷ், நான் நிஜமாதான் சொல்றேன். நான் ஒருவேளை பைத்தியமாயிட்டா மேல கோவத்தை வச்சுக்க மாட்டீங்கல்ல? ஏம்மா, ஏன் இந்த மாதிரி? நீ ஏன் தங்கோண்டா எல்லாம் பேசாத அனு. ஆகாஷ் சமாதானப்படுத்துறாரு அனுவ. அபி ராகவ் கிட்ட சொல்றாங்க, எனக்கு எம்எஸ்எம்இல 10 லட்சம் ரூபாய் முடியும் லோன் கொடுப்பாங்களாம். வாங்கி அட்வான்ஸான எம்ப்ராய்டரி மிஷின்லாம் வாங்கலான்னு நினைக்கிறேன். ராகவ் சொல்றாரு, அபி நீ எதுக்கு லோன்லாம் வாங்கணும்? நான் உனக்கு பணம் கொடுக்குறேன். இத என்கிட்ட இருந்து வாங்கிட்டு பிசினஸ் மேக்னெட் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட திரும்பி கொடு. வேண்டாங்க, ஏற்கனவே உங்களுக்கு நிறைய கடன் கொடுக்க வேண்டியதா இருக்கு. நான் வாங்குற கடன்லயே உங்க கடனை பாதி அடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மிஷின் வாங்கலான்னு நினைக்கிறேன். அபி அப்பனா உன் இஷ்டம். என்னங்க இப்ப நார்மலான மைண்ட் செட்ல தான் இருக்கீங்களா? சரிங்க, நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். முரளி கிருஷ்ணாவை நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக் பண்ணி பாக்குறீங்களா? எதுக்கு அபி? இல்லங்க, அவரு பிஹேவ் பண்றத பார்த்தா ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. அது அஞ்சலி அக்காவுக்கும் நல்லது இல்லைன்னு இப்ப எனக்கு தோணுது. அபி இங்க பாரு, அவரை பத்தி எந்த டிஸ்கஷனும் இங்க வேண்டாம். ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அஞ்சலி அக்காவுக்கு குழந்தை பிறக்கிற முடியும், அவனுக்கு குணமாகாம இருக்கிறதே ரொம்ப நல்லது. இந்த வீட்டுல அவன் இருக்க போற டைம் 5 மாசம்தான். அக்காவுக்காண்டி தான். 2 பேரும் பேசிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. காலையில அபி அவங்க கடைக்கு போயிடுறாங்க. ஒரு கஸ்டமரு ஷர்ட்டை வாங்கி போட்டு பாக்குறாரு. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல சுத்தி பார்த்துட்டு கேமராவை பிக்ஸ் பண்றாரு. அபி இன்னொரு கஸ்டமர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, டிசைன்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஷர்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அந்த கஸ்டமர் பில்லு போடுங்கன்னு சொல்லிட்டு கடையோட விசிட்டிங் கார்டை எடுக்கிறாங்க. பில்லையும் அந்த கஸ்டமர் பே பண்ணிடுறாரு. பி சொல்றாங்க, இதுல ஃபீட்பேக் மாத்திரம் ஃபில் பண்ணிட்டு போறீங்களா சார்? அந்த கஸ்டமரும் ஃபில் பண்றாரு ஃபீட்பேக்கை. சந்திப்போம்.